எதுக்கு இந்த டீமை ரீசெட் பண்ணீங்க? ஏன் ரீசெட் பண்ணோம்னா, நம்ம வந்து வேர்ல்ட் கப்ல 2020ல ஒரு மேட்ச் நம்ம தோத்துட்டோம்னு நினைக்கிறேன். சரியா? சவுத் ஆப்பிரிக்கா கூட தோத்துட்டோம். இல்ல நம்ம அந்த மேட்ச் தோக்கலைன்னா நம்ம வந்து அது வாஷ் அவுட்டா வின் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ அந்த ஒரு மேட்சை நம்ம தோக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு புது முயற்சியில நம்ம வந்தாலே ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து அந்த டீம் எடுத்திருக்கோம். இப்ப ரீசெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு மேட்ச் கூட தோக்க கூடாதுன்னு நினைச்சு இப்படி 4 மேட்ச் வரிசையா தோத்துருக்கோம். கரெக்ட். ஓகேவா? பட் இன்னொன்னு வேர்ல்டு கப் அடிச்ச டீம் அது. ஓகேவா? வேர்ல்டு கப் டீம் எதுக்கு சடனா ஒரு சேஞ்சஸ் தேவை? சடனா எதுக்கு சேஞ்சஸ்னா, இப்ப வேர்ல்ட் கப்புக்கு இன்னும் வந்து அடுத்த வேர்ல்ட் கப் வந்து இப்ப 2026 அதான் கேக்குறேன். 2028 2 வருஷம் இருக்கு. இப்போ ஆரம்பிச்சாதானே 28ல நமக்கு அந்த சொல்யூஷன் கிடைக்கும். நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க இந்த பைலேட்டரல் சீரீஸ்ல வந்து நம்ம தோக்குறோம் அப்படின்ற பைலேட்டரல் சீரீஸை நம்ம ஏன் ஒரு இதா மதிக்கணும்? நமக்கு தேவை கப்பு தான் முக்கியம். சோ கப்பு எது பெரிய கப்பு? பைலேட்டரல் சீரீஸ் கப்பு பெருசா இல்ல T20 வேர்ல்ட் கப் பெருசா? T20 வேர்ல்டு கப் தான். அப்ப அதுக்கு தான் நாங்க டீம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா சார்? இல்ல சார், இப்போ ஒவ்வொரு மேட்ச் ஜெயிக்கிறத பொறுத்து தான் நமக்கு T20 வேர்ல்டு கப்லயும் சரி, T20 இது ODI வேர்ல்டு கப்லயும் சரி பொசிஷன் கிடைக்கும். அந்த பொசிஷனை பொறுத்து தான் நம்மளோட ஆப்போனன்ட் டீம்ஸ் வந்து நம்ம சீட் பண்ண முடியும். கரெக்ட். நம்ம இங்கேயே சரியா பண்ணல. ஏன் பண்ணல? அத தான் கேக்குறேன். இங்கே எதுக்கு ரீசெட் பண்ணீங்கன்னு தான் கேக்குறோம். சார் இப்போ ஓபனிங்ல யார் இறங்குறா? ஓபனிங்ல சஞ்சு சாம்சன் இறங்குறாரு. அவர் முதல்ல ரீசெட் மட்டும் சொல்லுங்க. அதான் சார், அதான் நீங்க வர்றீங்களா சார்? இப்போ நீங்க கேட்ட கேள்வி வேலிடான கேள்வி சார். இருந்தாலும் ஒரு கம்பீர் வந்தோடனே இவர் வந்து ஒரே டீமை வச்சு ரப்படி அடிக்கல. இவர் வந்து பல ரீசெட் பண்ணி பல டிரான்சிஷன் பண்ணி இவர் எந்த சைட்லனாலும் பிளெக்சிபிளா விளையாடக்கூடிய டீமை கொடுப்பார் அப்படின்ற பேர் வேணுமா வேணாமா? சரி, நான் இப்ப எனக்கு 2027 28 என்னோட பீரியட் முடிஞ்சிருச்சு. அடுத்து வர்ற கோச் ஒரு நல்ல டீம் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. நல்ல டீம் இல்ல, எல்லா பிளேயருமே நல்ல பிளேயர். யாரனாலும் கம்பீர் வந்து நல்லா முரட்டுத்தனமா உருவாக்கி இருக்காரு அப்படின்றதுனாலதான் சார் இவ்வளவு. சரி சார், இப்போ டீம் வைஸ் விட்டுட்டேன். டீம் வைஸ் அவ்வளவு முட்டு கொடுத்துட்டீங்க. ஓகே, முட்டா இல்ல, உண்மையான ரீசன். சரி, ஓகே. எதுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டன் வெறும் 4 மேட்ச் தோத்தது? 4 மேட்ச் தான் தோத்துருக்காரு இப்ப வரைக்கும். கரெக்ட். கப்பு முக்கியமா கப் அடிச்சிருக்காரு. நம்பர் 1ல வச்சிருந்திருக்காரு டீம். இந்தியன் T20ல நம்பர் 1ல தூக்குனீங்க.